நம்ம வந்திருக்கிறது இன்றைக்கி March 18 Zomaland அப்படின்றதில் வந்து Zomatoவில் போட்டிருக்க ஈவெண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இது நடக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவநல்லி ஏர்போர்ட் ரோட்டில் வந்து எலங்கான்ற இடத்துலேருந்து ஒரு ஸ்கூல் இருக்குது, எம்பசி இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுன்ட்டு. அங்கே தான் வச்சுருக்காங்க. சரி, அங்கே தான் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு உள்ள என்ட்ரு ஆகிருக்கோம். There's not much to do when all I can is thinking about you. Not doing well, don't know where you are, 'cause you're not here. It's been way too long. If I could lay down beside you. ஆனால் உள்ளே என்ட்ரு ஆனதுலேருந்தே கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுறாங்க. செக்யூரிட்டிஸ் செக்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வாட்டர் பாட்டிலேருந்து எதுவுமே அவங்க உள்ளே அலோவ் பண்ணல. ப்ளஸ் நம்ம பாக்கெட் செக்கிங்கு இது எல்லாமே ரொம்ப இரிட்டேட் பண்ணுற மாதிரி 3 டைம்ஸ் வந்து நம்ம பாக்கெட்டே மாற்றி செக் பண்ணிருக்காங்க. எதுக்கு பண்ணாங்கன்னு தெரில. அது இல்லாமல் பேக் செக் பண்ணாங்க. ப்ளஸ் வாட்டர் பாட்டிலில் இருக்க வாட்டர்லாம் தூக்கி கீழே ஊற்றிட்டாங்க. ஏதோ குழந்தைக்கு வச்சுருந்த வாட்டர் பாட்டில் மட்டும் விட்டுட்டாங்க. அதுக்கும் வந்து அவர் அவ்வளோ கொஸ்டின் பண்ணுறாரு. பேபிக்காக வச்சுருக்கோம் அப்படின்னா எதுக்கு, எங்கே இருக்கு உங்கள் பேபி, முதல்ல அதை காட்டுங்க அப்படின்னு. பாப்பா ஒய்ஃப் கூட போயிருந்தா, இப்போ நீங்கள் குழந்தைய காட்டினா தான் வாட்டர் பாட்டிலில் தண்ணி அலோவ் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க பேசுகிறாங்க. ஸோ என்ன சொல்கிறது, ஃபுல்லும் ஒரு மணி மைண்டடு கமர்ஷியலாகவே நடத்துகிற மாதிரியே இருக்குது இந்த ஈவெண்ட்டு. பார்க்கலாம், உள்ளே எல்லாமே ப்ரைஸ் போட்டுருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, நம்ம புக் பண்ணியிருக்கோம் அவ்வளோ கொடுத்து 700 கொடுத்து. ஸோ உள்ளே என்ட்ரு ஆனோடனே எல்லாத்துக்கும் சம் கவுண்டர்ஸ் அது ஃப்ரீயாக இருக்கும், நம்ம வந்து இது பண்ணலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் டபுள் மடங்கு ப்ரைஸ் வச்சுருக்கானுங்க. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா இடத்துலையும் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க தனித்தனியாக. ஆனால் எல்லாத்தையும் வாங்கிட்டு நம்ம வந்து கீழே க்ரீன் மேட் போட்டிருக்காங்க பாருங்கள், அதில் தான் உட்காந்து சாப்பிட்ணும். ஸோ ட்ரீஸுக்கு நடுவில் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி இருக்குன்ட்டு. நல்லா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கானுங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருக்குது. இருந்தாலும் 700 என்ட்ரன்ஸ் டிக்கெட் வாங்கி இங்கே எல்லாத்துலேயும் மெனுவில் காசு போட்டிருக்கானுங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு புரியல. இல்லை, நார்மல் ப்ரைஸோட ஹையாக தான் இருக்குது. நம்ம புக் பண்ணும்போது 700, இப்போ 1000 ருபீஸ் வரையும் வந்திருக்கு போல். கடைசியாக இன்றைக்கி லச்சு காட்டிடுவோம் தானே. ஆர்டர் பண்ணது ஆராதனாக்கு குட்டியோண்டு பண்ணில் பர்கரு அவள் சைஸுக்கு வச்சுக்கோ. எங்களுக்கு 2 ரோலு. ஆனால் அந்த தம்மா துண்டு இருக்குது பாருங்கள் அவள் சைஸுக்கு, அந்த பன்னு பர்கரே வந்து 220 ரூபான்னா. கூட்டம் வந்ததுக்கப்புறம் 230 ரூபான்றான். மாற்றி சொல்கிறானுங்க ரேட்டை. இந்த ரோலு நார்மல் சிக்கன் ரோலு 150 ரூபாயா. நமக்கு என்ன பண்ணுறது, சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் நல்லா இருக்கானு அது சொல்லலாம். சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருக்க சொல்கிறியா? ஆனால் இந்த மாதிரி ஈவெண்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி இவனுங்க ரேட்டு வைக்கிறானுங்கப்பா. எப்படியா இருக்கா குட்டே? டேஸ்ட் நல்லா இருக்கா? ஓகே, ட்ரெண்டிங்கிட்டு தான் இல்லை, ஏதாவது மரத்துக்கல்ல உட்காந்து சாப்பிட வேண்டியது தான். எல்லாம் கூட்டமாக வந்துட்டு செண்டுக்கல்ல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ரோல் ஓரளவுக்கு ஓகே, இருந்தாலும் இந்த ரோலுக்கு 150 ரூபான்றது ரொம்ப அதிகம். வீட்டு பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டு போயிருப்பேன். இது தாங்க நம்ம ப்ரமோஷன் இதில் போட்டிருந்தப்போ இந்த போட்டால் தான் போட்டிருந்தாங்க, ஜொமாட்டோன்ட்டு. ஆனால் எது ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி தெரில. நிறைய இடத்துல நிறைய இது போட்டிருக்கானுங்க. குதிரை இது சுற்றுறது, ஐஸ்கிரீமு எல்லாம் வந்து ஒரு ஃபேன்சியாக ரொம்ப டெக்கர் பண்ணியிருக்கானுங்க. பட்டு நம்ம அடிக்கிற வெயிலில் ஒதுங்கிறதுக்கு ஒரு இடம் ஏதாவது மரத்துக்கடலில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானுங்க. ஆனால் எல்லாம் மரத்துக்கடலையும் இதுலேயும் உட்காந்து சாப்பிட்ற, தரையில் உட்காந்து சாப்பிட்ற நிலைமைக்கு ஆகி போயிடுச்சு. மேபி ஈவினிங் மேலே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். ப்ளஸ் மியூசிக்கு ஈவெண்ட் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி அதெல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தி தான் இருக்கும் போல். இங்கே இருக்க ஸ்டாஃப்லேருந்து எல்லாருமே இங்கிலீஷு ஹிந்தி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி கன்னடா கூட நான் பார்க்கல, நிறையா பேர் எல்லாம் ஹிந்திலேயே பேசுகிறானுங்க. பெரிய அளவுக்கு ஒரு சப்போர்ட்டும் இல்லை. பார்க்கலாம். இந்த மாதிரிலாம் ஈவெண்ட் உங்கள் ஊரில் உங்கள் சிட்டியில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பேசாமல் ஏதாவது ஸ்டோருக்கு எடுத்து வாடகைக்கு எடுத்து கொள்ள ரேட்டுக்கு விற்று நம்ம லாபம் பார்த்தலாம்.
மற்றபடி எதுக்கும் லைக் இல்லை. இந்த மாதிரி ஈவெண்ட் வந்து யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இது வந்து நம்ம காலேஜ் பசங்க ப்ளஸ்ஸு இந்த பசங்கள்லாம் ஜாலியாக வந்து எல்லாம் சைட் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா அவங்க வந்து போகலாம். நம்ம ஆளை வச்சு விளையாட்டு கட்டுறாங்க இன்னைக்கு. அவன் என்ன பண்ண போகிறால தெரில. ஆனால் அப்படி கடுப்பாய் அவனை அடிக்காம இருந்தா சரி. அதையும் நக்கிட்டா பாரு மூக்கில் போட்டதையா. ஐஸ்கிரீம் இல்லையே அரா. வாங்க 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 பிடிங்க கையில ரெண்டு கையும் பிடிச்சி பிடிக்குது. தேங்க்யூ சொல்லு. நல்லா இருக்கடா. இங்க பாரு நல்லா இருக்கா குட்டி. ஃபுட்டு வாங்கினதுக்கு ஒரு டிஷ்யூ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யோசிக்கப்படுறது ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணுறானுங்க. ஏன்னான்னு தெரில. ஒரு கொடையாக ஒரு டென்ட் மாதிரி போட்டு எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் இது போட்டிருந்தா பரவாயில்ல. அதுவும் இல்லை. இருக்க கூட்டத்துக்கு அவங்களுக்கு எப்படி டிக்கெட் எவ்வளோ வரும்னு தெரியும்ல. ஏன் பண்ணலன்னு எனக்கு புரியல. இவன் இல்லை ஈவெண்ட் கொஞ்சம் வேறு லெவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் 12 மியூசிக் டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த மாநிலம் காட்டுற மாதிரி ஆட வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே ஒரு கிங்ஃபிஷரோட செப்பரேட் பார் கூட வச்சுருக்காங்க. நைட்டு சரக்கு எடுத்துட்டு டான்ஸ் ஆடுறது போல. எனக்கு ஏதோ கூட தூரம் வந்ததுக்கு எல்லா கடையும் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு நம்ம மட்டும் நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு செம்ம கூட்டமாக இருக்குல்ல. உள்ள எல்லா இடத்துலையும் இப்போ கூட்டம் பலி போகாது. ஆனால் என்னன்னா எல்லாம் மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாவம் எல்லாத்தையும் கீழே உட்காந்து வச்சு எழுப்பிக்கிட்டு இருக்கானுங்க. அதனால் மக்களும் வராங்கல்ல. எண்ட் ஆஃப் தி டே எல்லாரும் வராங்களா, பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆச்சா, அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரையும். ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா முதல்ல February 4 போட்டிருந்தாங்க. அது வந்து ஒரு இடத்துல பெங்களூர் சிட்டிலேயே இருந்தது. அப்புறமா இப்போ சடனாக போஸ்ட்போன் ஆயிடுச்சு அப்படின்னு தான் March 18 மாற்றி வச்சிருக்கானுங்க. நம்மளும் லாஸ்ட் மினிட்ல போனாமா வேண்டாமா, சரி இவ்வளோ தூரம் ஈவெண்ட்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்காங்கன்னா ஒரு ஒர்த்தாக இருக்கும்னு தான் வந்தோம். இதுக்கு அழகாக நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போயிட்டு நல்லா சாப்பிட்ருந்தா கூட சாட்டிஸ்ஃபையாக எல்லா டிஷ்ஷஸும் சாப்பிட்ருக்கலாம் போல். நீங்கள் என்ட்ரி ஃபீஸ் கொடுத்து பெட்ரோல் சார்ஜஸ் பண்ணி இல்லை பார்க்கிங் வேறு 50 ரூபா பிடிக்கிட்டானுங்க. எல்லாம் தாண்டி வந்தால் ஒரு என்ன சொன்னது அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக ஒர்த்தான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவேன்.